Hi friends, welcome to TummyTimeTamil. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு unboxing தான் பார்க்க போறோம். ரீசன்ட்டா நான் 70's kitchen வெப்சைட்ல வந்துட்டு grill pan ஒன்னு வாங்கி இந்த cast ironல சோ அதோட unboxing plus review தான் பார்க்க போறோம். பேக்கேஜிங் பத்தினா ரொம்ப சூப்பரா வந்துச்சு. இது ஆல்ரெடி சீசன் பண்ணது தான். உங்களுக்கு பாக்கும்போது தெரியுது இந்த grill pan மட்டும் தான் நான் வாங்குனேன். எனக்கு ஃப்ரீ டெலிவரி தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷாப்பிங் பண்ணால எனக்கு 100 rupees வந்துட்டு டிஸ்கவுண்ட் கிடைச்சிச்சு. சைட்லேயே பார்த்தீங்கன்னா அதோட சென்டிமீட்டர் எவ்வளோ வெயிட் எவ்வளோ எல்லாமே வந்துட்டு கிளியராக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது ஒர்த்தா இல்லையா சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அட்டாச் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல கனம் தூக்கவே முடியவே இல்லை. நல்ல குவாலிட்டியாக நல்ல ஃபினிஷிங்கோடு இருந்துச்சு. ஸோ வெஜிடபிள் ஆயிலாம் போட்டு ஆல்ரெடி சீசன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து 2-3 ட்ரிப்பு நம்மளோட கை பக்குவத்துக்கு வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மறுபடியும் வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணுறது எப்படி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணியுமே அதோட பிசுபிசுப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிளாத் எடுத்து நம்ம தண்ணி எல்லாத்தையும் நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்ட் அயர்ன் க்ளீன் பண்ண உடனே விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டு உடனே ஹீட் பண்ணி அதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடணும். ஸோ பாருங்கள் நல்லா வந்துட்டு சூடாகட்டும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நல்லா வற்றும். நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆயில் தான் அப்ளை பண்ணி நீங்கள் வைக்கணுங்கிறது கிடையாது. நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் பார்த்திங்கன்னா இந்த பேனை வந்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு இது மாதிரி நான் 2-3 திருப்பி சேம் ப்ராசஸை இதே மாதிரி மறுபடியும் கழுவி திருப்பி தொடச்சிட்டு மறுபடியும் ஹீட் பண்ணி மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணி இது மாதிரி நான் 3-4 திருப்பு நான் வந்துட்டு பண்ணேன். அந்த ஆயில் ஸ்மெல் போகிற வரைக்கும் பண்ணதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஓகே நல்லா இருக்குது சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் நாங்கள் மேரினேஷன் பண்ணி பார்த்தோம். ஸோ எப்படி வருது சொல்லிவிட்டு ஸோ ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சிக்கன் வந்துட்டு எப்படி வருது பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கில்லெட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சிக்கன் செஞ்சு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரெட் ஆம்லேட் செஞ்சு பார்த்தோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் அளவுக்கு வந்து ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்லா வந்துச்சு. பாருங்கள் நல்லா இருக்குது. ஸோ ஹீட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட் அயர்ன் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிட்டால் கூட அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் சிக்கன் நல்லா வந்துட்டு க்ரில் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிரெட் ஆம்லேட் பண்ணுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டவே இல்லை. டக்குன்னு திரும்பிடுச்சு. ஸோ நம்ம பால்லாம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ எங்கே ஒட்டிக்குமோன்னு நினச்சேன். பட் எதுவுமே ஒட்டவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து லைட்டாக வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ பிரெட் ஆம்லேட்டு பாருங்கள் எதுவுமே ஒட்டாமல் அழகாக வந்துருக்குது. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆச்சு இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் TummyTimeTamil சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.